பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதம் முதல் 12ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது சங்கீதத்திலே தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீகாயோன் என்னும் சங்கீதம். கர்த்தரை தங்களை வெறுக்கிறவர்களால் அநியாயமாக நடத்தப்படுகிறவர்களுக்கும் பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறவர்களுக்கும், அதாவது தாக்கப்படுகிறவர்களுக்கும் இந்த சங்கீதம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சிங்கத்தை போல நம்மை கிழித்தெறிய தேடுகிற நம்முடைய எதிராளாகிய சாத்தான், அவனுடைய அசுத்த ஆவிகளுடைய சேனைகள் ஆகியவர்களை முறியடிப்பதற்கு இந்த சங்கீதம் நமக்கு உதவி செய்கிறது. அங்கே தாவீது முதல் வசனம் சொல்லப்படுகிறபடி, என் தேவனாய் கர்த்தாவே உம்மையை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்தவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் உண்டாவதாக. 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையான இதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. கர்த்தர் கேடகமாய் காருண்யமணி கேடகமாய் சூழ்ந்து கொள்கிற தேவன். சமயமே உண்டாவது. 8வது அதிகாரத்திலே, ஆண்டவரே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். சமயம் கர்த்தருடைய நாமத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சமயம் என்றார். அங்கே இந்த சங்கீதம் மனித இனத்தின் மீது தேவன் பொழிந்தருளி வியக்கத்தக்க கனத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதர்களாக ஒரு மகிமையான நோக்கத்திற்கென்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தோம். நாம் ஏதோ மிருகங்கள் போல அல்ல, பரிணாம வளர்ச்சி மற்றும் தற்செயல் நிகழ்வுகளால் உண்டாகிற பொருளும் அல்ல. நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சமயமே உண்டாவது. ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கு இவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. 9வது சங்கீதத்திலே, கர்த்தாவே முழு இதயத்தோடு மெய் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு சங்கீதம். கர்த்தர் சமயமே உண்டாது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சமயம் உண்டாது. அந்த காரியங்களெல்லாம் தாவீது அறிந்திருந்தபடியால் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாயிருந்தது. 10வது சங்கீதத்திலே தேவனுடைய நீதிக்கான வெற்றி தாமதமாக தோன்றுகிறதை குறித்ததான கேள்வியோடு இந்த ஜெபமாக இந்த சங்கீதம் போராடுகிறது. தற்காலத்தில் அநியாயமும் பொல்லாப்பும் எங்கும் பரவி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்களிலே தேவனும் அதை தடை செய்ய குறுக்கிடாமல் தூரத்தில் நிற்பது போல தோன்றுகிறது. அவர் பொல்லாப்பையும் பாடுகளையும் தடுத்து நிறுத்தும்படி தேவனுடைய மக்கள் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீதி செய்யும்படியான நாள் அந்த வந்திராவிட்டாலும் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் ஒரு நாள் அவர் நிச்சயமாய் அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு சமயமே உண்டாவதாக. ஆம், கர்த்தர் சகல காலங்களிலும் ராஜாவா இருக்கிறார். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. கர்த்தாவே சிறுமிப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்,
அவர்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லி தாவீது இங்கு தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறது குறித்து 11ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து தாவீது தமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். வேதாகம கொள்கைகளை பின்பற்றாமல் மற்றவர்களுக்கே நீங்கள் ஓடிப்போய் விடுங்கள் என்ற ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் அல்லது உலகத்தோடு ஒத்துப்போங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறவர்களையும் இந்த சங்கீதம் கண்டனம் செய்கிறது. உண்மையான விசுவாசிகளிடம் கர்த்தர் அடைக்கலம் தேடும். உண்மையான விசுவாசிகள் தேவனிடத்தில் அடைக்கலம் தேடுவார்கள். சமூகத்திலும் சபையிலும் நல்லொழுக்கமும் ஆவிக்குரிய அஸ்திபாரங்களிலும் அளிக்கப்படுகிறதுனால் நீதிக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. ஆம், கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. மனுப்புத்தில் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 12வது அதிகாரத்தில் ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுடன் அற்றுப்போகிறான், உண்மையுடன் மனுப்புத்திரங்களில் அங்கே குறைந்து போகிறார்கள். துன்மார்க்குடைய அவபக்தியுள்ள நடவடிக்கையானது தேவனுக்கும் அவருடைய நீதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களால் மிக தெளிவாக உணரப்படும். இந்த இக்கட்டான காலத்திலும் சங்கீதம் இந்த காரியங்களெல்லாம் விவரிக்கிறது. எல்லா காலத்திலும் தேவனுடைய மக்களால் இது அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் கடைசி நாட்களிலே இந்த நிலைமை அதிகமாய் பரவி வருவதை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. ஆம், இந்த கடைசி நாட்களிலும் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனுப்புத்திரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். ஆம், அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சொற்கள் மண்குகைகளில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்மை காத்துக்கொள்ளும். தேவ சமூகத்திலே இந்த காரியங்களை குறித்து நாம் ஒப்பு கொடுப்போம். முன்னரான தேவன் தாமே மகிமையான ஆசீர்வாதம் நம்ம நிரப்புவாராக. பரிசுத்தமாக மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.